ஆஸ்துமா, வீசிங் சொல்லிட்டு நீங்க கவலைப்படவே தேவையில்ல. பிரீத்திங் கஷ்டப்பட்டு விடணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஃப்ரீயா நல்ல ஒரு ஆக்சிஜன் உங்களுக்கு போறதுக்கு அக்குபங்க்சர் 100% ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க ஒரு ஆஸ்துமா பேஷண்டா இருந்தா, வயசானவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு முறை அக்குபங்க்சர் எடுங்க. ஏன்னா அந்த பிரச்சனை இருந்தா எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு கண் கூட பார்த்திருக்கோம். ஏன்னா எதுவுமே செய்ய முடியாது. சம்டைம்ஸ் அதான் சொல்றேன், ஒரு கவலைனா கூட அந்த கவலை அதிகமாகும் போது வீசிங் அதிகமாயிடும். ஸோ அந்த பஃப் எடுக்கணும். எக்ஸாமுக்கு போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் ஈஸியா. அதனால நீங்க ஆஸ்துமா இல்ல வீசிங்னு கவலைப்படாதீங்க. எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்க. வயதானவர்களுக்கு முக்கியமா சொல்றேன், நீங்க அக்குபங்க்சர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் கூட வரும். யூரின் போறதுல சிரமம் கூட வரும் இந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது. ஸோ அது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர் மட்டும்தான். ஸோ அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வீசிங்ல இருந்து ஈஸியா வெளியே சுதந்திரமா காத்த சுவாசிங்க.